பாக்கியம் திருப்பி இப்படி கல்யாணத்தை வச்சுக்கிறதா முடிவு பண்ணி கடதாசி போட்டிருக்கீங்களே, அது எப்படி? என்னங்க இப்படி கேக்குறீங்க? கமலாவை நம்ம சுந்தரலிங்கத்துக்கு தான் கொடுக்கறதாக நம்ம எல்லாம் பேசி வச்ச முடிவு தானே. ஏற்கனவே பேசின முடிவுதாம்மா. ஆனா சுந்தரலிங்கம் யாரையோ பிடிச்சி பாஸ்போர்ட் வாங்கிக்கிட்டு துபாய்க்கு போயிட்டு இருக்கானே. மாசம் 4000 ரூபாய் சம்பளமா. தலைகீழ நின்னாலும் அந்த சம்பளம் கிடைக்குமா? யோசிவா, அது கிடைக்காதுங்க. ஆமா, பையன் துபாய்க்கு எப்ப போறான்? இன்னும் 10-15 நாள்ல போறானா. அவன் போயிட்டு 2 வருஷம் கழிச்சு பணம் காத்தோட தான் வரட்டுமே. அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்குவோம். என்ன வச்சான்? இந்த பாருங்க, 2 வருஷம் வரைக்கும் இவ்வளவு நம்மளால கட்டி காப்பாற்ற முடியாது. ஒண்ணு அந்த ரவியோட ஓடி போவா, இல்ல விஷத்தை குடிச்சு செத்து போயிடுவா. சுந்தரலிங்கம் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு அண்ணன்கிட்ட போய் சொல்லுங்க. போங்க. இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டா பணத்துக்கு வீடி போறது? என்னங்க எப்படி பேசுறீங்க? கோயிலுக்கு எவ்வளவு பெரிய மனுஷங்க வர்றாங்க. மானப்ப கனகசபையா அவங்க கிட்ட எல்லாம் இந்த நல்ல காரியத்தை சொல்லி கேட்டா பணம் தராமலா போயிடுவாங்க. தைரியமா அண்ணன்கிட்ட தேடி சொல்லி அனுப்புங்க. போங்க. கன்சாமே, பையன் ஊருக்கு போறதுக்கு முன்னாலேயே முகூர்த்தத்தை வச்சுக்குவோம். பொன்னம்பலம், இப்ப என் கையில பணம் காசு ஒண்ணும் கிடையாது. செலவெல்லாம் நீங்க தான் பாத்துக்கணும். அதோட நாம முன்னாடி பேசியபடி ரொக்க பணமா 10,000 முதல்லயே கொடுத்துடணும். அவ்வளவு பணத்தை நான் எதை நம்பியா கொடுத்தேன்? 10,000 ரூபாய் கேட்கிற அளவுக்கு உங்ககிட்ட என்ன ஆஸ்தி இருக்கு? ஆஸ்தி இல்லைங்க, ஆனா எப்படியாவது திருப்பி கொடுக்கணுங்கிற நல்ல எண்ணம் இருக்குங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. உனக்கு பெரிய மனசு பண்ணா நான் பித்தக்காரன் ஆயிடுவேன். இடத்த காலி பண்ணு. 10,000 ரூபாய் செலவு பண்ணி உன் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ கனவுல கூட நினைக்கிறது தப்பியா? சட்டியில இருந்தா தானே அகப்பிட வரும். நீ வெறும் சட்டி. நான் வெறும் சட்டி தான். ஆனா நீங்க பெரிய மனசு பண்ணி அந்த சட்டிக்குள்ள ஏதாவது கொஞ்சம் போட்டீங்கன்னா என் பொண்ணை வாழ வைக்கிறா இல்லைங்களா? ஊர்ல இருக்கிற சட்டி எல்லாம் ரொம்ப வீட்டுல இருக்கிற பணத்தை எல்லாம் எலெக்ஷனுக்கு அள்ளி போட்டுட்டா. முதல்ல குடும்பத்தோட வந்து ஓட்டு போடு. அதுக்கப்புறம் உன் சட்டியை ரொப்பனா இல்லையான்னு பாக்க. பூசாரி, உன் சொந்தக்கார பையனுக்கு தான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். 10,000 ரூபாய் செலவு பண்ணி நான் கட்டாயமா? இந்த ஜென்மத்துல உன் பொண்ணு கல்யாணமே நடக்காது. போயா. ஐயா, அப்படி சொல்லாதீங்க ஐயா. வேற வழியே இல்லாம உங்களையே நம்பி வந்திருக்கிறீங்க. ஏன் நான் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிதான் பாக்குறியா? போயா. இந்த தெருவுல ரொம்ப கரெக்ட் பசங்க பணத்தை வச்சுக்கிட்டு 3ஆம் தரத்துக்கு அலையிறானுங்க. அதுல எவனையா ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடு. உனக்கு பணமும் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். போயா. கைய விட யாராங்க நாய விட்டு விடுறா. என்னங்க போன காரியம் என்னாச்சு? பாக்கியம், யாராரு நல்லபடியா வாழணும்னு கோயில்ல இருந்து ஆண்டவரை வேண்டிக்கிட்டோமோ அவங்க யாருமே நம்ம பொண்ணு நல்லா வாழ வைக்க தயாரா இல்லடி. ஐயோ, உன் பொண்ணுக்கெல்லாம் கல்யாணம் நடந்தா நடக்காட்டி இல்லையா? கல்யாணம் பண்றதே ஒரு அநாகரிகம்னு கேவலம் கேவலம் ஒரு பிச்சைக்காரனை விரட்டுற மாதிரி இதை விரட்டிட்டாங்கடி. இதை விட என்ன அவமானப்பட சொல்றியா? பாக்கியம், ஒண்ணு மாத்திரம் நிச்சயமா சொல்லுவேன். குறிப்பிட்ட தேதிக்குள்ள என் பொண்ணு கமலாவுக்கு மாத்திரம் கல்யாணம் நடக்கல. என்னங்க என்னங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. சாப்பிட வாங்க. எனக்கு பசி இல்லை. எனக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடு.